ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்தா விஜய் சூர்யா பற்றி தான். சூர்யா ஆக்டர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு பேச போகிறோம். சூர்யா அவர் வந்துட்டு ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துட்டு ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தவர் தான். அவரோட அப்பா ஒரு ஃபில்ம் இண்டஸ்ட்ரி ஆர்டிஸ்ட். 70s 80s 90ஸ்லாம் அவர் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக 70ஸ்லாம் மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இருந்தது. அந்த காலத்தில் சிவகார்த்திகேயன் சார் நடித்த படங்களெல்லாம் ஒவ்வொரு படமும் ஹிட் ஆனது தான். அவரை வச்சுட்டு அவர் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் அவங்கெல்லாம் ஜாயின் பண்ணி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் விஜய், சூர்யாவோட அப்பா. அப்புறம் வந்து அவர் அப்படியே படிப்படியாகி ஒவ்வொரு படமாக வந்து அப்புறம் 90s 20ஸ்லாம் பார்த்தா அப்புறம் வந்து ஃபீல்டு அவுட் ஆயிடுச்சு. ஃபிலிமில் வந்துட்டு ஒரு இதெல்லாம் கிடைக்காம, ஃபிலிம்லலாம் ஒரு நல்ல ரோல் கிடைக்காம அவர் வந்துட்டு ஃபிலிம்ஸ் இதில் வந்துட்டு ரோலெல்லாம் கிடைக்காம அப்படியே போயிடுச்சு. சின்ன சின்ன ஒரு ரோல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது சூர்யாவை தான். சூர்யா கார்த்தி 2 மக்கள் தான் அவருக்கு. அதில் வந்துட்டு சூர்யாவை தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபஸ்ட்டு படத்தில் வந்து பார்த்தா சூர்யாவோட ஆக்டிங்கே வந்து ரொம்ப யாருக்குமே ஒரு என்னடா இப்படி ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஆக்டிங்கே இல்லாமல் இருந்தது. அவரை எக்ஸ்ப்ரெஷனாக இருந்தாலும் சரி, சிரிப்பாக இருந்தாலும் சரி, அழுகையாக இருந்தாலும் சரி, எப்பவுமே அவர் ஒரு ஒரே மைண்டு, அவரே ஃபேஸ் கட்டு தான் இருப்பார். என்ன ஒரு கோபமாக இருந்தாலும் சரி, அவர் சைலண்டான ஒரு முகம் மாதிரி அப்படி தான் அவரோட ஃபேஸ் இருக்கும். ஒரு டெரர் ஃபேஸ் வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபஸ்ட்டு படம் வந்துட்டு பார்த்தா நம்மளால் யோசிக்க முடியும், இவர் ஒரு எப்படி ஒரு ஆக்டர் ஆக முடியும். ஒரு அப்புறம் ஃபேன்ஸு கம்மி தான் அவருக்கு. அப்புறம் வந்துட்டு 1-2 படம் அப்படியே போயிடுச்சு. மறுபடியும் பார்த்தா அவர் வந்துட்டு நெக்ஸ்ட் படமெல்லாம் பார்த்தா மிகப்பெரிய ஹிட்டான படங்கள் தான். ஒவ்வொரு படமும் அவ்வளோ ஹிட் ஆயிடுச்சு. பிதாமகன், அயன், சிங்கம் 1, சிங்கம் 2 அந்த படம்லாம் வந்துட்டு பார்த்தா அதெல்லாம் பார்த்தா அவரால் மட்டும்தான் அதெல்லாம் ஆக்ட் பண்ண முடியும். அவ்வளோவா ஒரு கர்ஜனம், அப்புறமா ஒரு எந்த ஆள் சைலண்டாக ஃபேஸ் எல்லாம் வந்துட்டு சைலண்டாக இருப்பார், அந்த ஆள் ஃபேஸே வந்துட்டு டெரர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருந்தது அவரோட ஆக்டிங்கெல்லாம் பார்த்தா. சிங்கமெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்ரு. அதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பேச்சு, அந்த மாதிரி ஒரு நடை, அந்த மாதிரி ஒரு உடை, அதெல்லாம் வந்துட்டு சூர்யாவை தவிர வேறு ஒரு ஆள் அந்த இடத்துல கூட நம்மளால் நினச்சிக்கூட முடியாது. அதெல்லாம் அவரால் மட்டும்தான் முடியும். அப்புறம் வந்து சிங்கம் 2, சிங்கம் 3 அப்படி ஒவ்வொரு படமாக ஹிட்டாக இருந்தது. அதில் வந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக கங்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துட்டு அதில் வந்துட்டு ஹைப்பு நிறைய கொடுத்துருந்தாங்க. நல்லா ஹிட் ஆயிடுச்சு. 2000 போ டைரக்டரே வந்துட்டு 1000க்கு மேலெல்லாம் கலெக்ஷன் போகும் அப்படின்னு சொன்ன உடனே ஃபேன்ஸுக்கெல்லாம் ஐயோ டெஃபினட்டாக இது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் இருந்தார், வெறியாக இருந்தது. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் பார்த்தா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பார்த்தா என்னடா ரிவ்யூஸ் எல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்குது. 1-2 ரிவ்யூஸ் எல்லாம் ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் 90% ஆஃப் த ரிவ்யூ வாஸ் பேடு. படம் ஒரு ஆவரேஜும் கூட இல்லை, என்னமோ பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அது ஃப்ளாப் ஆயிடுச்சு அந்த படம். அவர் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாமோ அது வந்துட்டு அவரோட நார்மல் மூவிஸ் கிடைக்கிற அந்த வேல்யூ கூட கிடைக்காம அந்த படம் போயிடுச்சு. அதில் வந்துட்டு அவர் ரொம்ப டஸ் போயிடுச்சு. மறுபடியும் வந்துட்டு இப்போ வந்துட்டு அது வந்து மீண்டு வராரு ஒவ்வொரு படமாக அப்படி பண்ணிவிட்டு. எப்படி பார்த்தாலும் அதுக்கப்புறம் ஒரு ஹிட்டான படம் வரல, ஒரு ஆவரேஜ் தான் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. சூர்யா மாதிரியோட டெடிக்கேஷன் ஆக்டருக்கு வந்துட்டு டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு ஆக்டர் இருந்தால் அவர் மிகப்பெரிய லெவலுக்கு எத்தும். அவர் அந்த ஐயனே அந்த ஃபிலிமெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபிலிம் ஹார்ட் ஒர்க் இருக்குதுக்கு சூர்யா அவர்கள் தயங்கவே மாட்டார். என்ன ஹார்ட் ஒர்க் வேணாலும் இருப்பார். ஆனால் நல்ல ஒரு டைரக்டர், நல்ல ஒரு கதை கிடைச்சா டெஃபினட்டாக அவர் வந்துட்டு இனியும் அந்த பொசிஷனுக்கே வந்து எத்துவார் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது.